வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெற்றுக்கூச்சல் போடுகிற கூட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை. தென்மண்டல கழக இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ளார் பிரதமர் மோடி. அந்நாட்டு பிரதமருடன் முக்கிய ஆலோசனை. வரும் 17ஆம் தேதி தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் தாக்கல். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய போவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஊழல் பற்றி பேசும் விஜய் தான் வாங்கும் ஊதியத்தை வெளிப்படையாக அறிவிப்பாரா? அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேள்வி. வெற்றுக்கூச்சல் போடுகிற கூட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை என்று தென்மண்டல கழக இளைஞரணி மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் கள்ளுக்குறிச்சி கலைஞர் திடலில் திமுகவின் தென்மண்டல கழக இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு நடைபெற்றது. இதில் தென் மண்டலத்திற்குட்பட்ட 20 கழக மாவட்டங்கள் மற்றும் 58 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 1 லட்சம் இளைஞர் அணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டிற்கு வருகை தந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெரியார், அண்ணா, கலைஞர் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டில் பங்கேற்ற தொண்டர்களுடன் செல்ஃபி வீடியோ எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்று பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, யாரோடு இருந்தால் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெளிவாக தெரியும் என கூறினார். இதனையடுத்து மாநாட்டில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தேர்தல் வரவுள்ளதால் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருவதாக விமர்சித்தார். ஆனால் எப்போதும் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கும் ஒரே தலைவர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்று தெரிவித்தார். மேலும் வெற்றுக்கூச்சல் போடுகின்ற கூட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை என்று தென்மண்டல கழக இளைஞரணி மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 75 ஆண்டு தாண்டி பவள விழா தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மாதிரி திருவிழா நேரத்தில் புது புது கடைகள்லாம் போடுவாங்க. மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கெல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல்னு வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி திருவிழா டைமில் போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே மக்களோடு மக்களா நின்று இருக்கும். அது மட்டும் இல்ல, திருவிழா கூட்டத்தில் பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி. பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா நாட்டிற்கு சென்றுள்ளார். ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் மலேசியா முக்கிய தூணாக விளங்கி வருகிறது. முன்னதாக 2 நாடுகளுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்த நிலையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பொறுப்பேற்ற பிறகு பொருளாதார ரீதியாகவும் பிராந்திய நிலைத்தன்மைக்காகவும் இந்த உறவில் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தற்போது மலேசியா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிமை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பில் பாதுகாப்பு, இராணுவம், பொருளாதார கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டது. குறிப்பாக டோர்னியர் ரக விமானங்களை மலேசியாவிற்கு விற்பனை செய்வது மற்றும் 2 நாடுகளும் பயன்படுத்தி வரும் சுகோய் 30 ரக போர் விமானங்கள் மற்றும் ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்களின் பராமரிப்பு பணிகளில் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் 17ஆம் தேதி 2026, 2027
இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தமிழக நிதியமைச்சர் வாசிப்பார் என தெரிவித்தார். மேலும் 20ஆம் தேதி 2026-27க்கான முன்பண மானிய கோரிக்கை, 2025-2026க்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கை அளிக்கப்படும் எனவும், அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடத்தப்படும் என்பதை அறிவிக்கப்படும் என்றும் பேசினார். ஊழல் பற்றி பேசும் விஜய் தான் வாங்கும் ஊதியத்தை வெளிப்படையாக அறிவிப்பாரா என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூரில் வேளாண் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வருமானத்தை மறைத்ததால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊழல் பற்றி பேச விஜய்க்கு தகுதி இல்லை என்று விமர்சித்தார். மேலும் ஊழல் பற்றி பேசும் விஜய் தான் வாங்கும் ஊதியத்தை வெளிப்படையாக அறிவிப்பாரா என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பினார். நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் டிவியில போட்டீங்க நல்லவர் தீய சக்தி என்பது. இப்ப தீய சக்தி செடி விதை விதைச்சு முளைக்கிறதுக்கு 3 இடம் முடிக்கிறதுக்குள்ளேயே ஊழல் குற்றச்சாட்டு. அது நீதிமன்ற நடவடிக்கை. இது எப்ப 2016 எடுக்கப்பட்ட வரி ஏற்பு சட்டம். அதான் நானே சொல்றேனே விஜயுடைய இப்ப டிக்ளேர் பண்ணணும். நான் இந்த படத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணணும். அது தகுதி உண்டா, தானே உண்டா? இவன் ஊழலை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு படம் இவ்வளவு படம், இந்த படத்தை நான் இவ்வளவுக்கு சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லு. இதை வரி ஏற்பு செய்து இப்ப நீதிமன்றத்தால் இப்போது ப்ரூஃப் அனுப்பியிருக்கிறது. ஆக தவறு செய்கின்றவர்களை கூட இருக்கின்றார்கள், தவறு செய்கின்ற ஊழல் செய்தவர்கள் அவர் இருக்கின்றார்கள். இப்ப அந்த எல்லாமே அத்தகைய அவர்கள் இவர் மற்றவர்களை பார்த்து இந்த சக்தி முளைச்சு 3 இலை வாரத்துக்குள்ளேயே இந்த சக்தி தீய சக்திங்கிறாரு. இப்ப யார் தீய சக்திங்கிறது இப்போ நீதிமன்றமே நடவடிக்கை. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 11ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே சமயம் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து இந்தியா எண்ணெய் வாங்கி வருவதை கண்டித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் முதலில் 25% வரியையும் பின்னர் கூடுதலாக 25% அபராத வரியையும் விதித்திருந்தார். அதைத் தொடர்ந்து ரஷ்யாவின் எண்ணெயை வாங்குவதை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், இதனால் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும், இந்தியா மீதான 25% அபராத வரியை 18% குறைப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த திங்கட்கிழமை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு எதிராக இந்தியா மீது விதித்த 25% அபராத வரியை ரத்து செய்யும் உத்தரவில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். அவரின் உத்தரவுக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவில் சிறு குறு விவசாயிகள், தொழில் முனைவோர், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மீனவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் மேக் இந்தியா திட்டம் வலுவாக மாற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என குறிப்பிட்டுள்ள மோடி, நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தத்தின் அர்ப்பணிப்புக்காக அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு மோடி நன்றி தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசை கண்டித்து 12ஆம் தேதி மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும்
அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வரும் 12ஆம் தேதி தமிழகம் தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இது குறித்து அக்கூட்டணி கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய நிதி எதையுமே விடுவிக்காமல் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்காமல் வஞ்சிக்கும் பாஜக அரசை ஆதரித்து தமிழக உரிமைகளை அதிமுக அடகு வைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சாடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசை கண்டித்து 12ஆம் தேதி மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளன. அரியலூரில் கிணற்றுக்குள் விழுந்த காட்டு பன்றிகள் வேட்டையாடப்படுவதை தடுக்க முயன்ற வனக்காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் தவுத்தாய்குளம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் பழைய கிணற்றில் 2 காட்டு பன்றிகள் விழுந்து உயிருக்கு போராடியுள்ளன. தடுப்பணை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தோர் இது குறித்து அளித்த தகவலின் பேரில் வனத்துறை காவலர் விஸ்வநாதன் என்பவர் பன்றிகளை மீட்பதற்காக உடனடியாக இருசக்கர வாகனத்தில் அந்த பகுதிக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த காட்டு பன்றிகளை வேட்டையாட முயன்ற சிலர் அங்கு சென்ற விஸ்வநாதனை அடித்து தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தை அங்கிருந்த ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்ட நிலையில் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வனக்காவலர் விஸ்வநாதனை மீட்டனர். இதனிடையே காவல்துறையினர் வருவதை அறிந்த செல்வகுமார் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. திருச்சியில் உள்ள நவலூர் குட்டப்பட்டு தனியார் கல்லூரியில் தனியார் அமைப்பு மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு துவக்கி வைத்தார். இந்த முகாமில் இந்துஸ்தான், டாடா மோட்டார்ஸ், முத்தூட் நிதி நிறுவனம், MRF, LIC நிறுவனம், SBI லைஃப் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட தனியார் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் KN நேரு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன், பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு, திருச்சி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், மேயர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கம் விலை கடந்த 2 நாட்கள் குறைந்து நகை பிரியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் மீண்டும் தங்கம் விலை உயர தொடங்கியுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 170 ரூபாய் உயர்ந்து 14,420 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்லாமாபாத் மசூதியில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு ISIS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஷேஷாத் பகுதியில் உள்ள இமாம் பர்காஸ் என்ற ஷியா சமூகத்தினர் கூடும் மண்டபத்தில் நேற்று குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. நேற்று மசூதிக்கு வந்த நபர் ஒருவர் தன் உடலில் கட்டியிருந்த குண்டுகளை வெடிக்க செய்துள்ளார். குண்டு வெடிப்பினால் மண்டப கட்டிடத்தின் ஒரு பகுதி பெரும் சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குண்டு வெடிப்பை தொடர்ந்து இஸ்லாமாபாத் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாகிஸ்தான் மசூதியில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 69ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 170க்கும் அதிகமானோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்லாமாபாத் மசூதியில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு ISIS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெற்றுக்கூச்சல் போடுகிற கூட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை. தென்மண்டல கழக இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு.
2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ளார் பிரதமர் மோடி. அந்நாட்டு பிரதமருடன் முக்கிய ஆலோசனை. வரும் 17ஆம் தேதி தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் தாக்கல். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய போவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஊழல் பற்றி பேசும் விஜய் தான் வாங்கும் ஊதியத்தை வெளிப்படையாக அறிவிப்பாரா? அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.